யம தர்மராஜாவுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரே இடத்துல கோயில் எங்க இருக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்தால் பல நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடும்னு சொன்னா நம்புவீங்களா? இது உங்கள் கதை சொல்லும் கதை, உண்மைதான். இது மட்டும் இல்லாம சிவனும் யமனும் இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் ஒரே இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி பல நாளா கல்யாணம் ஆகாதவங்களையும் முதல்ல போய் வழிபட சொல்றது இந்த கோயில் மட்டும்தான். நம்ம திருச்சியில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 61 பாடல்கள் பெற்ற சிவன் கோயில், திருப்பெஞ்சீலி நீலிவனேஸ்வரர் சிவன் கோயில் தான் இது. இந்த ஒரு கோவில்ல முதல்ல யமனை வழிபட்டுட்டு கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சிவனை வழிபட போகணும். இந்த கோயில மட்டும் சிவபெருமான நீலகண்டேஸ்வரர் என்று அழைப்பாங்க. இங்க திருமண தடை உள்ளவங்க கல்வாழை பரிகாரம் செஞ்சு தாலிய வாழை மரத்துக்கு கட்டி வழிபட்டு வந்தா பல நாள் திருமணம் ஆகாதவங்களும் நல்ல முறையில் வரன் அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம வசிஷ்ட முனிவருக்கு ஈசன் நடனம் ஆடிய தலம் இதுவே ஆகும். மூலவர் சுயம்பு மூர்த்தியாக உருவாகி உள்ளார். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பெற்றது. சிவபெருமானால் சம்காரம் செய்யப்பட்ட யமதர்மன் இந்த தளத்தில் இறைவனின் அருளால் தைப்பூசம் நாளன்று மீண்டும் உயிரையும் பணியையும் பெற்றார். எனவே இங்கே யமதர்மனுக்கு தனி சந்நிதி உள்ளது. இங்கே உள்ள சாமியின் பாதத்தில் குழந்தையாக யமன் இருக்கின்றார். இந்த தளத்தில் இறைவனை வழிபட்டால் எல்லா பயமும் நீங்கி நன்மை நடக்கும். சிவன் பிடித்திருந்தால் ஓம் நமச்சிவாயா என கமெண்ட் செய்யுங்கள்.